அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நான் தான். இந்த கழுகு பார்த்துருக்கீங்களா? கழுகு கூட எந்த பறவையுமே போய் எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஆனால் காக்கா என்ன பண்ணும், இந்த கழுகுக்கு மேலே பறந்து பறந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். கழுகு ஆனால் அதை பற்றி எதையுமே இது பண்ணிக்காது. அது சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே மேலே போயிட்டே இருக்கும். அது எதுவுமே அதுக்கு எந்த இதுவுமே பண்ணாமல் ரவுண்ட் அடிச்சுட்டு மேலே போயிட்டே இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே மேலே போயிடும். காக்காவும் துரத்திக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஒரு ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே காக்காவால் சுவாசிக்க முடியாது. அப்போ கழுகு என்ன பண்ணும், போயிட்டே இருக்கும். அது உயரத்தை தேடி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த காக்கா என்ன ஆகும்னா, மூச்சு திணறி கீழே அப்படியே தானே கீழே வந்துடும். இந்த கழுகை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிடும். ஆனால் கழுகு அது போக வேண்டிய இடத்துக்கு சுற்றி மேலே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களை பற்றி தவறான பேச்சுக்கள் யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்களா, கழுகு போல் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. உங்கள் எல்லையை தேடி நீங்கள் போயிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.